ஞானத்தின் அருமையை அறிந்து வாழாமல் கண்ணீர் விடுகிறேனே. ஞாலத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை, ஞாலத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமதாக நின்றன் மூலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாமல் கண்ணீர் விடுகிறேனே. மதியை இழந்து தீய வழியிலே தினம் நடந்தேன், மதியை இழந்து தீய வழியிலே நான் நடந்தேன். வரும் கோபம் அறியவில்லை, கதியாம் உன் இரட்சண்ய வாழ்வை கண்டு நான் மாறிட. கதியாம் உன் இரட்சண்ய வாழ்வை கண்டு நான் மாறிட. காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழா விடில் கண்ணீர் விடுவாயே. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இதோ இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தினுடைய நிறைவு சனிக்கிழமையில் நாம் நிற்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கொடுத்திருக்கிற காலை சிந்தனைக்கான வேத பகுதி அது யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாக அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் வேவு வாருங்கள் என்று சொன்னான். அவர்கள் அப்படியே போய் ராகாப் என்னும் வேசியினிடத்தில் தங்கியிருந்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுள் ஒருவரை அழைத்தார் என்று சொன்னால் அவர்களை ஏற்கனவே அவர் முன்குறித்திருப்பார். முன்குறிக்கப்பட்டவர்கள்தான் அழைக்கப்பட முடியும். அப்படி அழைத்தவர்கள்தான் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி ஊழியத்திலே நிலைத்து நிற்க முடியும், ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும், ஊழியத்தில் நல்ல வழியிலே, நேர்மையான வழியிலே, உண்மையான வழியிலே தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து, தன்னுடைய குடும்பத்தையும் ஒழுக்கத்தோடு வளர்த்து, கீழ்ப்படுதலோடு குடும்பத்தை நடத்தி கொண்டு செல்ல முடியும். இங்கே யோசுவா என்ன செய்கிறான்? கடவுளுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறான். எதற்கு? துன்மார்க்கமான ஆலோசனை. தனக்கு ஒரு சிறிய பொறுப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால், தன்னுடைய நிலையில் ஒரு சிறிய பதவிக்காக நாம் என்ன செய்கிறோம்? தன்னை பெருமையாக நினைத்து கொள்கிறோம். தன்னை ஒரு பெரிய அரசாங்கம் போல நினைத்து கொள்கிறோம். எனக்கு அத்தனை பேர் இருக்கிறார்கள், எங்களை விட ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறோம். அன்பான இறை மக்களே, அப்படியாக இந்த யோசுவா 2 மனிதர்களை சித்தீமிலிருந்து அழைத்து வேவுக்காக அனுப்புகிறார். கர்த்தர் அழைத்தார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிரியும் உங்கள் பாதையில் வரமாட்டார்கள். உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களையும் சரியாக, நேர்மையாக, செம்மையாக செய்யக்கூடியவர். காரணம் என்ன? இன்றைக்கு என் வாழ்க்கையில் நன்மைகள் நடைபெறவில்லை, செம்மையான காரியங்கள் செயல்படவில்லை, நான் எண்ணிக்கொண்டிருக்கிறது நடைபெற முடியவில்லை என்று சொல்லி நாம் வருத்தப்படுவதின் அர்த்தம் என்ன? நாம் கர்த்தரை விட்டு இந்த யோசுவாவைப் போல வேசியின் வீட்டிலே நாம் உறவு வைத்திருக்கிறோம், வேசியோடு பழகி கொண்டிருக்கிறோம். அந்த 2 மனிதர்களும் வேசியின் வீட்டிலே ராத்திரியில் ராகாப் என்ற வேசியினிடத்தில் தங்கியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நிலை, இந்த ராகாப் என்பது பிசாசின் மகளுடைய இல்லத்தில் தான் நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி ஆலோசனைக்காக ஓடுகிறோம்.
பிசாசின் வீட்டுக்கு ஓடுகிறோம், வேசியின் வீட்டுக்கு ஓடுகிறோம். ஒரு மனிதன் ஒருவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான் என்று சொன்னால் அவன் பிசாசின் மகன் வீட்டுக்கு போகிறான். தேவன் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை உன் கையில் நூலாக கொடுத்து நீ அதை திறந்து வாசித்து ஜெபித்து நீ யோசித்து, ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்பாய் என்று சொன்னால் இந்த நாளிலே உன் ஆசீர்வாதங்கள் உன்னிடத்திலே நிலைப்பெறும். இந்த நாளின் எச்சரிக்கைக்குரிய இந்த சத்தியத்தை நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நடப்போம். நீதிமொழிகள் 4:23 சொல்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்கிறார். 2020 உலகமெங்கும் மக்கள் யாவரும் கோவிட் என்ற தொற்று நோயினால் தடுப்பு நடவடிக்கைகளில் கை வழுவுகின்ற அனைத்து காரியங்களும் அவசியத்தை அழகாக புரிந்திருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் கை வழுவும் போதெல்லாம் நம்முடைய விரல்கள் கவனமுடன் இல்லாவிட்டால் பாவம் என்ற வைரஸ் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் நுழைந்துவிடும். அது ஆத்துமாவை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே அந்த வைரஸுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி நாம் என்ன செய்வோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எல்லா தடைகளையும் உடைத்தெடுத்து உனக்கு நன்மையை கொடுக்க கடவுள் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலை நேர சிந்தனை உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். கலங்காத. தடைப்பட்ட காரியங்கள் உனக்கு அங்கே நிறைவாய் கிடைக்கும். அடைக்கப்பட்ட கதவுகள் உனக்கு விரைவாய் திறக்கப்படும். உன்னை வெறுத்தவர்களெல்லாம் நேசிக்கும் காலம் உன்னை நெருங்கி வரும். உன்னை திட்டியவர்களெல்லாம் உன்னிலே அன்பு கூறுகிற காலம் நெருங்கி வரும். கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய ஆலோசனை எங்கே கேட்கிறோம்? தேவனிடத்தில். நயாகரா அருவி 30 மணி நேரம் உறைந்து போன நாள். வடகிழக்கு பகுதியிலே அமெரிக்காவில் இந்த பெரிய அருவி கனடா ஒரு ஒன்டாரியோ மாகாணத்தில், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நியூயார்க் மாகாணத்தில் 56 கிலோமீட்டர் நீளமுள்ள நயகரா நீர்வீழ்ச்சி 85% நீர் விழும் குதிரைலாட அருவியாகும். இது 30 மணி நேரம் உறைந்து விட்டது என்று சொன்னால் காரணம் என்ன? நம்மிடத்தில் அதுபோல் அநேக நேரங்கள் இறை பிரசன்னத்தையும் இறை ஆவியையும் அக்கினியும் பெற முடியாதபடி நம்மை பிசாசு உறைந்து போகச் செய்கிறான். நம்மை நெருக்கி விடுகிறான். நம்மை அலைக்கழிக்கிறான். ஆகவே நாம் கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் கேட்போம். கடவுளுடைய ஊழியரின் ஆலோசனை மட்டும் கேட்போம். அவர் நம் கையில் கொடுத்திருக்கிற அவருடைய சட்ட புஸ்தகத்தின் ஆலோசனை மட்டும் கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி. மாதம் முழுவதும் எங்களை உம்முடைய சட்டையின் நிழல்களில் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளில் எங்களை தாங்கி கொண்டு வந்தீர். எல்லா ஆபத்துக்கள், எத்தனை பலகீனங்கள், எத்தனை இன்னல்கள் எல்லாவற்றிலும் நீக்கினீர். இப்பொழுது உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் தேவரீர் எங்களுடைய சரீரங்களில் இருக்கிற அந்த பிசாசின் வல்லமைகளெல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். இறைமகனும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்தாவின் நல்ல உறவும் பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.